தென்னிந்தியாவின் ஒரு பசுமையான கிராமம். அங்கு வாழ்ந்து வந்தான் ஒரு சுறுசுறுப்பான சிறுவன், கதிர். அவன் எல்லோருக்கும் உதவுபவன். ஆனால் அவனுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஆசை. அவன் கிராமம் முழுக்க மலர்கள் மலர வேண்டும். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போகும் வழியில் பாதையில் விழுந்த இலைகளை பார்த்து கொண்டே செல்வான். அப்போது அவன் மனதில் தோன்றியது, நம் கிராமம் எங்கும் பசுமை தரையாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஒரு நாள் வீட்டின் பின்புறம் ஒரு காய்ந்த மண்ணில் அங்கிருந்த ஒரு சின்ன புல் உயிர்க்காக போராடி கொண்டிருந்ததை பார்த்தான். அதை பார்த்த கதிர் அந்த புல்லிடம் சொன்னான், நீயும் வாழ வேண்டும், உன்னாலே எங்கள் வீடும் அழகாகும். அவன் தினமும் தண்ணீர் ஊற்றி சூரிய ஒளி சரியாக படுமாறு கற்களை ஓரமாக வைத்து அந்த சின்ன புல் வளர காத்திருந்தான். சில நாட்கள் கழித்து அந்த புல்லில் இருந்தது அழகான பூ ஒன்று மலர்ந்தது. மஞ்சள் நிறத்தில் ஜொலித்து அழகாக இருந்தது. கதிர் புன்னகையுடன் அதை பார்த்தான். அவனுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து அனைவருக்கும் சந்தோஷம். அன்றிரவு கதிரின் தாத்தா அதை கண்டு அன்போடு சொன்னார், ஒரு சிறு புல்லுக்கு நீ உயிர் தந்தாய் கதிர். இயற்கையை மதிக்கும் இதயம் இருந்தால் அது உனக்கு ஆயுள் முழுக்க நன்றி கூறும். அந்த வார்த்தை கதிரின் உள்ளத்தில் பதிந்தது. அடுத்த நாள் கதிர் பல நாற்றுகளை வாங்கி வீட்டின் முன்புறம் பள்ளிக்கு செல்லும் பாதையிலும் கிராம கோயிலின் அருகிலும் நட்டான். மக்கள் முதலில் சிரித்தார்கள், சின்ன பையன், எதுக்கு இவ்வளவு மண் வேலை என்று. ஆனால் ஒரு மாதத்தில் அங்கிருந்த இடங்கள் மலர்களால் மலர்ந்தது. பறவைகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் எல்லாம் அதை தேடி வந்தது. அப்போதுதான் அனைவரும் கதிரிடம் வந்து சொன்னார்கள், நாங்களும் உன்னோட சேர்ந்து நாற்று நடவா? கதிர் கண்களில் மகிழ்ச்சி துள்ளி குதித்து அவன் சொன்னான், புல்லுக்கு புது உயிரை கொடுப்போம், அதுதான் மிகப்பெரிய வளம். அந்த நாள் முதல் அந்த கிராமம் ஆண்டுதோறும் பூவிழா கொண்டாடுகிறது. இந்த விழாவை ஆரம்பித்த குழந்தை யார் தெரியுமா? அவன்தான் நெஞ்சம் இறைந்த பசுமை வீரன் கதிர். கதையின் நெறி சிறிய பாசமும் அதிகமான மாற்றத்தையும் உருவாக்கும். இயற்கையை நேசி, அது உன்னை என்றும் காக்கும். பசுமையை நேசிப்போம். மேலும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.